முக்கணிகளில் ஒன்றான வாழை சாகுபடி செய்யும் விவசாய பெருமக்களுக்கு லாவண்யா அக்ரி சார்பாக இனிய வணக்கம். இன்னைக்கு வாழையில வரக்கூடிய நோயான சிகோடோகா இலைப்புள்ளி மற்றும் பனாமா வாடல் நோயை பத்தி பார்க்கலாம். சிகோடோகா இலைப்புள்ளியோட அறிகுறிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நோய்கள் தாக்கப்பட்ட இலையில பழுப்பு மற்றும் மஞ்சள் கலந்து சின்னதா புள்ளிகள் மாதிரி தோன்றும். நாட்கள் செல்லும் போது அந்த புள்ளிகள் நீள்வட்டமா மாறும். அந்த புள்ளிகளுக்கு நடுவுல சாம்பல் நிறம் மாதிரி இருக்கும். இதோட தாக்கம் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த சின்னதா இருந்த புள்ளிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து பெரிய திட்டுக்களா உருவாகி இலையை கருகி வாடி போன மாதிரி இருக்கும். இதுதான் இலைப்புள்ளியோட அறிகுறிகள். இப்ப பனாமா வாடலோட அறிகுறிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதிர்ந்த இலைகள் நல்ல மஞ்சள் கலர்ல மாறிடும். போக போக வாடி போயிடும். அந்த இலைகளே வாடி போய் அப்படி கீழே சாஞ்சிரும். அது மட்டும் இல்லாம அந்த தண்டு பகுதிகளில் நல்லா வெட்டு விழுந்த மாதிரி இருக்கும். புதுசா இலைகள் வந்தாலுமே சின்ன சின்ன இலைகளா தான் இருக்கும், பெரிய இலைகளா நமக்கு கிடைக்காது. இது பனாமா வாடலுக்குரிய அறிகுறிங்க. இப்ப இதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா, வாழை இலைகள்ல நோய் தாக்குதல் இருந்துச்சுன்னா அது உடனே அகற்றிடணும். கரும்பு, நெல், சூரியகாந்தி இந்த மாதிரி நம்ம பயிர்கள் விதைக்கிறது மூலியமா அந்த நோய்களோட தாக்கம் குறையும். சீன வெங்காயத்தை நடுவுல பயிரிடுறது மூலியமா பூஞ்சானம் பரவுதலை நம்ம தடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட ப்ராடக்டான ஃபிடிலிட்டியை யூஸ் பண்ணி பாருங்க. இதில் மொத்தம் 3 வகையான நுண்ணுயிரி இருக்கு. அந்த நுண்ணுயிரி வாடல், இலைப்புள்ளி மட்டும் இல்லாமல் அழுகல், கருகல், மேல் சாம்பல் நோய், அடிச்சாம்பல் நோய், அனைத்து விதமான நோய்களையுமே கிட்டுப்படுத்தும். 250 கிராம் 2 பேக்கெட் வாங்கிக்கோங்க. தேவையான அளவு தண்ணியில் 2 to 4 நாள் நல்லா ஊறட்டுங்க. ஊறிச்சுன்னா நுண்ணுயிரி பெருக்கம் அதிகமாகும். அப்படி நுண்ணுயிரி பெருக்கம் அதிகமாச்சு அப்படின்னா நோய் பரவுதலை சீக்கிரமாக கண்ட்ரோல் பண்ணலாம். இதை வேர் மூலியமாவே கொடுக்கலாங்க. ஒரு மரத்துக்கு 1 லிட்டர் கணக்கில் நம்ம கொடுக்கலாங்க. அப்படி நம்ம ஊற்றி விட்டோம்னா நோய் தொற்றுதலை உடனே நிறுத்திடலாம். எனவே ஃபிடிலிட்டியை வாங்கி அனைவரும் பயனடையுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மேலும் விவரங்களுக்கு 6385599929.